தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். ஆகஸ்ட் 31 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமாக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு. ரைட்டா? அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிட்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம்ல ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர், அதனால ஓரளவு ஈஸியா கேட்டான்னு வச்சுங்களேன். ஆனா ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் இருக்குல்ல, அதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீடியம்ல இருந்து டஃப் லெவல் வரைக்கும் ஓடுது. ஒரு சில கேள்விகள் மட்டும் தான் ஈஸி, மற்றபடி ஒரு சில क्वेश्चंस மீடியம், நிறைய கேள்விகள் டஃபாவும் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், அதாவது டிஎன்பிஎஸ்சி பகீர் சம்பவம் ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க. ரைட்டா? சரி, கேள்விகள் தான் டஃப்னு பார்த்தா ஒரு சில கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா கேட்டிருக்காங்க. கேள்வியும் தப்பு, ஆன்சர் தப்பு, டிரான்ஸ்லேஷன் தப்பு. வழக்கம் போல, அதாவது சொல்லுவாங்களே இவங்க வந்து திருந்தல மாமா, அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? அதாவது குரூப் 4 எக்ஸாம்ல 20 ல இருந்து 25 கேள்விகள் மிகப்பெரிய குளறுபடி. குறிப்பா ஜிஎஸ்ல சொல்றேன். கேள்வி குளறுபடி, டிரான்ஸ்லேஷன் குளறுபடி, ஆன்சர்ஸ் குளறுபடி. அப்படி இருக்க சமயத்துல இந்த எக்ஸாம் ஆகஸ்ட் 31 இப்ப நடந்துச்சு, ஆகஸ்ட் 31 நடந்துச்சு. அதே மாதிரி தான் இதையும் தப்பு பண்ணிருக்காங்க. ரைட்டா? பிளஸ் டிரான்ஸ்லேஷனும் மிகப்பெரிய பகீர் சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இப்ப தமிழ் பிளஸ் மேத்ஸ் இது ரெண்டுக்கும் நான் ஆன்சர் கீஸ் டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டிடுறேன், பாத்துருங்க. ரைட்டா? இந்த ஜிஎஸ் இருக்குல்ல, ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அதுல ஏகப்பட்ட கேள்வி தப்பு தப்பா கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் தப்பு தப்பா கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன்ல என்னென்னலாம் சம்பவம் செஞ்சிருக்காங்க அதையும் பார்ப்போம். பிளஸ் இந்த வீடியோ வந்து ஆன்சர் கீஸ் வீடியோவும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க ஆன்சர் கீஸா எடுத்துக்கலாம். பிளஸ் குரூப் 4, குரூப் 2 இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி ஓரளவுக்கு ஒரு சில கேள்வி ஈஸியா இருக்கும், ஒரு சில கேள்வி மீடியமா இருக்கும், நிறைய கேள்வி டஃபாவும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. இது ஓரளவுக்கு கணிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ரிவர்ஸ் ஆறுகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விங்க. நர்மதா ரிவர் இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்பியூட். ஆனா நர்மதா ரிவர் நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ரிவர்ஸ் படிச்சிருப்பீங்க. நர்மதா ரிவர் எங்க ஓடுது இல்ல எங்க ஓடல அப்படின்னு யோசிச்சாலே ஆன்சர் வச்சிடலாம். இப்ப பாருங்களேன், பஞ்சாப், ஹரியானா இங்க நர்மதா ரிவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ரைட்டா? தமிழ்நாடு, கேரளா சம்பந்தமே இல்ல. ஆந்திரா, கர்நாடகா சம்பந்தமே இல்ல. அப்ப 1, 3, 4 கண்டிப்பா வராதா? அப்ப A2 வந்துருமா? A2 ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் சி. முடிஞ்சு போச்சா? அதாவது மத்திய பிரதேஷ், குஜராத். நர்மதா நதினாலே மத்திய பிரதேஷ் ஆரம்பிச்சு அப்படியே குஜராத் வரைக்கும் வந்து முடியும். அதானே படிச்சிருப்போமே நர்மதா தப்பதின்னு சொல்லி. அப்ப A2 வந்துருமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. டக்குன்னு அடிச்சிடலாம். இன்னொன்னு சொல்றேன், பெரியார் நதி ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாடு மற்றும் கேரளால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நதி வந்து பெரியார் நதி தான். அப்ப பெரியார் நதினாலே தமிழ்நாடு அண்ட் கேரளா. D3 D3 A2 ஆப்ஷன் சி. நச்சுன்னு அடிக்கலாம். ரைட்டா? பொட்டில் அடிச்சமே அடிக்கலாம். ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. மும்முடி சோழன் கடாரம் கொண்டார். இது ஓரளவுக்கு கணிச்சிடலாங்க, ஈஸி தான். ரைட்டா? மும்முடி சோழன் வந்து ராஜராஜா 1, முதலாம் ராஜராஜனை மும்முடி சோழன் சொல்லுவாங்க. கடாரம் கொண்டார் வந்து முதலாம் ராஜேந்திரன். ரைட்டா? சோ அப்ப A B க்கு வந்து 3, 4 ஸ்டார்ட் ஆகும். 3, 4 னா ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ரைட்டா? சோ இந்த क्वेश्चन ஓரளவுக்கு அடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீங்க படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு முதல் 2 ஸ்டேட்மெண்ட் ஈஸியா அடிச்சிடலாங்க. இங்க பாருங்க, ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. கரெக்ட் தானே? பாலிட்டி படிச்சவங்க அத்தனை பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தெரியும். ரைட்டா? அதே மாதிரி நீதிபதி அரிலால் ஜே கானியா முதல் தலைமை நீதிபதி ஆவார். அதுவும் கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அரிலால் ஜே கானியா. இது ரெண்டும் ஓரளவுக்கு ஃபேமஸான விஷயம் தான். 1, 2 கரெக்ட், கன்ஃபார்ம். மூணாவது பாருங்க, இது தற்போது உள்ள வளாகத்திற்கு 1988ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா யோசிச்சிங்கன்னு வைங்களேன், சுதந்திரம் கட்ச கையோடைய அந்த சமயத்திலே மாத்திருப்பாங்க இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட். ரைட்டா? 1988 கொஞ்சம் 30 வருஷம் கழிச்சு. கண்டிப்பா 1988 அவ்வளோ காலம் ஆகுமா? அவ்வளோ காலம் தள்ளியா பண்ணிருப்பாங்க இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. அப்ப கண்டிப்பா இது வந்து வருஷம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு யூகிச்சின்னு வைங்களேன். 1, 2 கரெக்ட்னா ஆப்ஷன் டி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இருந்தாலும் 1988 இல்ல, 1958 அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அதை திறந்து வச்சார். இன்னைக்கு டேட்ல சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அதை திறந்து வச்சது 1958 ராஜேந்திர பிரசாத். ரைட்டா? 88 இல்ல. சோ 1 and 2 ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? அடுத்து லோட் ஆயிட்டு இருக்கு. இதான் நான் ஃபர்ஸ்டே லோடிங் பண்ணலையா? லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு क्वेश्चन மட்டுமா? ஒரே நிமிஷம் இருங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. டக்குன்னு வந்துரும். வந்துருச்சு. இந்த ஒரு சில क्वेश्चन மட்டும் தான் லோட் ஆகும். ரைட்டா? நம்ம ஸ்கேன் பண்ணனால அப்படி லோட் ஆகுது. ஓகே. அடுத்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை ஒழித்தலா? இது கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தாங்க. தீண்டாமை ஒழித்தல்னா ஆர்டிகல் 17. ரைட்டா? அபாலிஷன் ஆஃப் நான் எஜுகேஷனல் டைட்டில்ஸ், அதாவது டைட்டில் என்ன அந்த பட்டங்கள், ஆர்டிகல் 18. அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17.
டைட்டில் வந்து ஆர்டிகல் 18. ஸோ 3-4 ஸ்டார்ட் ஆகுமா? 3-4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடல்ட் சஃபரேஜ், இந்த ஓட்டு போடுறது எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது ஆர்டிகல் 326, அது அடல்ட் சஃபரேஜ். டிபிஎஸ்பினால ஆர்டிகல் 39, ரைட்டா? ஸோ 3-4-1-2 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which are the following statements are true about Chief Minister breakfast scheme in Tamil Nadu? பின்வருவற்றுள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடர்புடைய உண்மை கூற்றுகள் யாவை? காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டங்கள்லாம் இந்த மாசம் நாளை வச்சு நம்மள ட்விஸ்ட் வைக்கிறாங்க, நம்மள கவுக்குறாங்க. தயவு செஞ்சு திட்டம் எதுக்குன்னு படிக்கிறத தாண்டி மாசம் நாளையும் படிச்சிருங்க. செப்டம்பர் வரும், ரைட்டா? ஆகஸ்ட் வராது, செப்டம்பர் தந்து வச்சிருப்பாரு. செப்டம்பர் 2022. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இத்திட்டமானது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சமச்சீர் சக்தி, புரோட்டீன், எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா தான் இருக்கும். ஸோ செகண்ட் கரெக்ட். இந்த காலை உணவு திட்டமானது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே, ஆமா ஆரம்ப பள்ளி மாணவன் தான். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட். ஸோ 2 and 3 கரெக்ட். 2 and 3 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி 2 and 3 இஸ் த ஆன்சர். ஒன்னு தப்பு, ரைட்டா? கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரிமூவல் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இன் ஜிஎஸ்டி வில் ஹேவ் டைரக்ட் இம்பாக்ட் ஆன், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியில் வரி மீதான வரி நீக்கப்படுவதால் பொருட்களின் செலவில் ஏற்படுத்தும் நேரடி பாதிப்பானது என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்னன்னா டாக்ஸிகேட் டாக்ஸ், டபுள் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அதை நீக்கிறதுக்கு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, ரைட்டா? இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் தூக்குறது தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது குட்ஸோட காஸ்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு அடுத்து பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு இன் 1924. பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நீதி கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப ஃபேமஸ், நீதி கட்சியின் சாதனைகளை இதை படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ கூற்று சரி. அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதன் நோக்கமாகும். கூற்றுக்கு சரியான காரணம் தான். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு சரியான காரணம், ரைட்டா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே இருக்கு, பிளஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருந்தாலும் அது ஆன்சரா இருக்கும், கூற்றுக்கு சரியான காரணமா தான் இருக்கும், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து, which are the following statements are correct? வீரபாண்டிய கட்டபொம்மன் was hanged in October 1799 at கயத்தாறு. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அக்டோபர் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஊமதுரை 1801 நவம்பரில் பாஞ்சாலங்குச்சியில் தூக்கிலிடப்பட்டார். ரெண்டாவது கரெக்ட். மருது சகோதரர் 1801 அக்டோபரில் திருப்பத்தூர் கரெக்ட். தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். 4 கரெக்ட். ஸோ ஆலா கரெக்ட். அனைத்தும் சரி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆனா அந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிசி கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஊமதுரை 1801 நவம்பரில் பாஞ்சாலங்குச்சியில் தூக்கிடப்படல, என்ன அதாவது தலை துண்டிக்கப்பட்டாங்க, பி ஹெட்னு சொல்லுவாங்க. ஊமதுரையும் செவத்தையா ரெண்டு பேர் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனாங்களே, எங்க சிறுவாயில் போயிட்டு அங்க இருந்து மருது சகோதரர் அவங்க கூட்டிட்டு போனாங்களா, அப்பே பிரிட்டிஷ் ஒழுங்கா அந்த ஊமதுரை வெளியிட்டு எங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமானாங்க. கடைசியில மருது சகோதரர் கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை தூக்கில போட்டு இந்த ஊமதுரை செவத்தையா வந்து பொதுமக்கள் பாக்குற மாதிரி வச்சு தலையை துண்டிச்சாங்க. யார்? இந்த பிரிட்டிஷ். அதாவது தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். அப்படி பார்த்தா 134 ஆனா ஆப்ஷன்ல இல்ல. 134 ஆப்ஷன்ல இல்ல. வேற வழி இல்லாம அனைத்தும் சரி, டிஎன்பிஎஸ்சி அனைத்தும் சரி தான் கொடுப்பாங்க. அதனால ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்டா? இது மேத்ஸ் இதை விட்டுருங்க. மேத்ஸ் நான் தனியா மேத்ஸ் தமிழ் ரெண்டுக்கும் நான் ஆன்சர் கீஸ் டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டிடுறேன், ரைட்டா? ஏன்னா டைம் எடுக்கும். எக்ஸ்பிளனேஷன் நான் தனியா வேணா அடுத்த வீடியோல கூட போடுறேன், ரைட்டா? கிரேட் நிக்கோபார் சால்ட் வாட்டர் crocodile. கிரேட் நிக்கோபார் crocodile கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சுந்தரவன காடுகள் வந்து கோல்டன் லங்கூர் தப்பு. அதாவது சுந்தரவன காடு வந்து தங்க லங்கூர் வராது, ராயல் பெங்கால் டைகர் தான் அங்க ஃபேமஸ், ரைட்டா? அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகத்துல என்ன விலங்குல முக்கியமா விலங்கு நாங்க இருக்குன்னா ராயல் பெங்கால் டைகர், அதாவது புலி. அதனால செகண்ட் ஒன் தப்பு. பஞ்ச்மரி அப்படிங்கிறது பெரிய அணில், பறக்கும் அணில். அதாவது பஞ்ச்மரியில வந்து ஜெயன் ஸ்கூலில் ஃப்ளையிங் ஸ்கூல், ஆமா மத்திய பிரதேசல இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்ச்மரி பன்னா பஞ்ச்மரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல அங்க அது ஃபேமஸ். கட்ச் வந்து சீகவ், ஒண்ணு இல்ல கடல் பசு வந்து மன்னார் வளைகுடா. டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் சொல்லிட்டு கரண்ட் அவர்ஸ்ல படிச்சிருப்போம். டுகாங்னா கடல் பசு, பாதுகாப்பு மையம் ஒன்று மன்னார் வளைகுடால ஆரம்பிச்சான்னு சொல்லி படிச்சிருப்போம், ரைட்டா? அப்ப அதை வச்சு யோசிச்சாலே கட்சி இது கண்டிப்பா வராது. கட்சிங்கிறது ஒயில்ட் ஆஸுக்கு தான் ஃபேமஸ், ரைட்டா? ஸோ அதனால 4 வராதுன்னு யோசிச்சாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் போயிடும். 1 கரெக்ட் 3 கரெக்ட்னு வந்தாலே ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1 and 3 ஆர் கரெக்ட், ரைட்டா? அடுத்தபாங்க. காசி ரைசிங் 1829, அதாவது காசி கிளர்ச்சி 1829. காசி கிளர்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிழக்கிந்தியா, ஜாண்டியா மற்றும் கரோ மலை, அதாவது ஜெயந்தியா மற்றும் கரோ மலை. காசி கரோ காசி ஜெயந்தியா ஜாரிப்ல படிச்சிருப்போம்ல, அதை வச்சு யோசிச்சீங்கன்னா A4. ஸோ A4ன்னு வர ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சா? பிளஸ் அது மட்டும் இல்லாம சாந்தல் கிளர்ச்சி வந்து கிழக்கிந்தியா, ஆமா இந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் பெல்ட்ல தானே சாந்தல் கிளர்ச்சி, ரைட்டா? அப்ப D3, இப்ப A4 D3 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டாங்க? அடுத்து
ஆனா இந்த ஃபாலோவிங் ஆட்ஸ் இன் chronological order. இப்போ இது சர்ச்சைக்குரிய கேள்விகள் கொஸ்டினும் தப்பு ஆன்சர் தப்புன்னு சொன்னேன்ல, டிரான்ஸ்லேஷன் தப்புன்ட்டு அதில் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? இது வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸி மீடியம் கேள்விகள் வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் மீடியம் டஃப்னு சொல்லிட்டு ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இந்தியன் பீனல் கோட் 1860 கரெக்டா? 1860 இதை விடுங்க. ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து 1961 ரைட்டாங்க. 1961 தான் வருமான வரி சட்டம். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கரெக்டா? மணி லாண்டரிங் ஆக்ட் பிரிவென்ஷன் வந்து 2002. இது எல்லாமே நானே சொல்லியிருப்பேன், கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ரிவிஷன் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படியே ஸ்ட்ரைட்டா வரணுமா? 1 2 3 4 ஆன்சர் வரணுமா? 1 2 3 4 சொல்லிட்டு ஆப்ஷன்ல இல்ல. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஆப்ஷன்ல இல்ல. வேற வழி இல்லாம இவங்க வேணா ஆப்ஷன் பி வேணா ஆன்சர்னு கொடுக்கலாம். ரைட்டா? அதாவது இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம்ல உட்கார்ந்துருக்கப்பவே எப்படின்னு தப்பு தான் பண்ணியிருக்காங்க, எப்படியும் ஆன்சர் தப்பு தான் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு இவங்க என்ன ஆன்சரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வழி இல்லாம அடிச்சு வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? டிஎன்பிஎஸ் ஏற்ற மாதிரி நம்மளும் மாற வேண்டியதா இருக்கு. எவ்வளவு வாட்டி தான் கத்துறது? ஏங்க டிரான்ஸ்லேஷன்ல தப்பு பண்றீங்க, கொஸ்டின் தப்பு பண்ணி எத்தனை வாட்டி தான் கத்துறது? அந்த தப்புலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? 1 2 4 3 1 2 3 4 வரிசையா தான் வரணும். ஆனா வேற வழி இல்ல, இதான் ஆன்சரா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆனா இது கிரேஸ் மார்க் கொடுத்தானோ, இன்னொரு கொஸ்டின் மேல சொன்னால அதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்தானோ, அந்த ஊமதுரை. ரைட்டா? அதுக்கும் The Citizenship Act 2003 made provision for acquisition of dual citizenship in India. Correct? Because of all countries in the world provide dual citizenship. தப்பு. எல்லா கண்ட்ரியும் இரட்டை குடியுரிமை சொல்ல முடியாதுல. ஏ சரி, ஆர் தப்பு. ஆனா அப்படிப்பட்ட ஆன்சர் ஸ்ட்ரைட்டா இல்ல. ஆனா இங்க பாருங்க, A is true, R is not the correct explanation of A. இது வேணா கரெக்டா இருக்கலாம். ஆப்ஷன் D is the answer. இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் D is the answer. அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை தி இன்ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் மக்கள், அதாவது மக்களை தேடி மருத்துவம் இனிஷியேட்டிவ். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரியான கூற்றுகளை கண்டறியவும். அணுக இயலா மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய தொலைபேசி வழியாக சேவை வழங்குதல். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரைட்டா? அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். ஒரு நிமிஷம், தொலைபேசி வழியாக மட்டும் சேவை இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. வயா போன் மட்டும் இல்லங்க, மக்களை தேடி மருத்துவம்னா லைவா நேரடியாக. ரைட்டா? வயா போன் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் சாரி ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. வயா போன் இது வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, வயா போன் வரப்ப இதாயிடுச்சு. டைரக்ட்லி ஆஃபரிங் பிசியோதெரபி அண்ட் பாலியேட்டிவ் கேர். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். இட் பெக்டு த, இங்க பாருங்க, இத டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னு சொன்னல. இத்திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகளின் சக அமைப்பு திடக்குழு விருதுகளை 2024 ஆண்டு பெற்றுள்ளது. இது ஓகே. ரைட்டா? எப்படி விருதுகள் பெற்றுள்ளதுன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா ஆன்சர். 2 3 ஆன்சர் இந்த கேள்விக்கு. ஆன்சர் இந்த ரெண்டு கேள்விக்கு 2 3 அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, நான் வயா போன் இல்ல. ரைட்டா? இப்போ இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, இதை தான் சொன்னேன். டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு பேர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க பாருங்க. இட் பெக்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேக்டுன்னு வரும். இட் பேக்டு த அவார்டு, இட் பேக்டு த இது அப்படின்னு சொல்லிட்டு பேக்டு ஒரு அவார்டு ஒரு இதை ஜெயிக்கணும் அப்படின்னா பேக்டுன்னு சொல்லுவாங்க. கைப்பற்றன்னு அர்த்தம், வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அது போல பெக்டுன்னு போட்டாங்க. அதான் பெக்டுனா என்ன, பேக்டுன்னு வரணும். அது என்ன பெக்டு? இந்த கேள்வி வைத்தவங்க யாரு? கேள்வி வைத்தவங்க யாரு ஃபர்ஸ்ட்? அது எப்படி பெக்டுன்னு வருங்க? இல்லைன்னா கேள்வி வைத்தவங்க வேணா பேக்னு எழுதி கொடுத்துருப்பாங்க, BAGGEDன்ட்டு. டைப் பண்றப்ப டைபிஸ்ட் வேணா பேக்டுன்னு ஒரு வார்த்தையே இருக்காது, அவங்க நாலேஜுக்கு பேக்னு ஒரு வார்த்தையே இருக்காது, பெக்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு பெக்டுன்னு போட்டுருக்கலாம். எது வேணா வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஏன்னா ஆனா டைபிஸ்ட் பாருங்க, இதை மட்டும் தான் பார்த்திருக்காங்க தவிர ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்தா அவார்டுக்கு என்ன பிச்சையா எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு, அப்படிதானே வருது. அந்த அவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி வருது இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்தா. ரைட்டா? நல்லா இங்க பேக்டுன்னு வரும், தப்பா எழுதிருக்காங்க. ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 and 3 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which are the following is an incorrect acronym? CSO னா கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வரும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. CWS CDS னா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், 2 3 கரெக்ட். NSSO வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ்னு வரும், ஆஃபீஸ்னு வரும் NSSO. ஆக்சுவலா NSSOவும் CSOவும் இந்த இருக்குல்ல, இது கரண்ட் தப்பு, இங்க சென்ட்ரல் தான் வரணும். ரைட்டா? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸும் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் ரெண்டும் ஒன்னா சேர்த்து 2019 நினைக்கிறேன். ஆமா, 2019ல NSOன்னு சொல்லிட்டு புதுசா மாத்துறாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்னு மாத்திட்டாங்க, ரெண்டு மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப ஏன்னா இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிடக்கூடிய நிறுவனமே இந்த நிறுவனம் தான். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1 4 தப்பு, இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. 1 4 தப்பு. இப்ப ஆப்ஷன் ஆனா 1 4 இல்ல. என்ன எத்தனை கேள்வி ஆன்சர் தப்பா இருக்கு, எத்தனை கேள்வி டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் சொன்னேன், 1 4 இல்ல. ஆனா இவங்க ஏதாவது தப்பு தான் பண்ணிருப்பாங்க, நம்ம தான் ஊறி போயிட்டோம்ல. டிஎன்பிசி மாதிரியே அந்த தப்புக்குள்ளே நம்மளும் ஊறி போயிட்டோம்ல. சரி, இவங்கள மாதிரியே யோசிச்சு இது தப்பு தான், அதனால அவங்க கரெக்ட்னு நினைச்சிருக்காங்க போல. சரி,
ஆப்ஷன் ஏவை அடிப்போம். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளோ மாத்திருக்காங்க நம்மளையே. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஹூ பிரைஸ் திருவள்ளுவர் as follows? அதாவது சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகியல் கூறி பொருளுது வென்ற வள்ளுவன் என்று திருவள்ளுவரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னா ஆன்சர் வந்து கல்லாடர். கல்லாடர் இஸ் த ஆன்சர். சரிட்டா, கல்லாடர் இஸ் த ஆன்சர். அது அஹோம்ஸ் ரிவோல்ட் வந்து கோம்தர் கோன்வார், கரெக்ட். ரமோசி ரைசிங் வந்து சித்து சிங், திப்பு இல்ல, தப்பு. சாந்தல் ரைசிங் வந்து சித்து கண்ணு, கரெக்ட். ஃபராசி ரிவோல்ட் வந்து அஜி ஷரியதுல்லா, எஸ் ஹஜி ஷரியதுல்லா, சித்தூர் சிங் இல்ல. அது இல்லாமல் ஃபராசி இஸ்லாமிய, அது அதனால இது எப்படியும் வராது, கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே அடிக்கலாம். 4 தப்பா இருக்கு. ரமோசி சித்து சிங் இது இங்க இருக்கணும், ரைட்டா. ஸோ 2 4 தப்பு, 1 3 சரி. சரிதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1 and 3 ஆர் கரெக்ட், ரைட்டா. அடுத்து மேத்ஸ் நான் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க. ஆப்டி ரீசனிங் எல்லாமே ஓகே. பிஎஸ்எல்வி C41 வந்து ஒரு நேவிகேஷன் சேட்டலைட்டுங்க. பிஎஸ்எல்வி C41 வந்து கொஞ்சம் ஃபேமஸான நேவிகேஷன் சேட்டலைட். அதில் தான் அதான் IRNSS ஓட 8வது சேட்டலைட் நினைக்கிறேன், ரைட். எஸ், IRNSS ஓட 8வது சேட்டலைட், ரைட்டா. நாவிக் இருக்குல்ல, நாவிக்கோட 8வது சேட்டலைட், அந்த ஜிபிஎஸ் சொல்லுவாங்களா, இந்தியாக்கான ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ அப்போ A1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி, ரைட்டா. இந்த பிஎஸ்எல்வி C51 கூட அந்த ஸ்டூடெண்ட் சேட்டலைட் ஃபேமஸ், அதுவும் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ C2ன்னு வச்சா கூட C2ல அதுவும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ரைட்டா. ஸோ ஆக மொத்தத்தில் ஆப்ஷன் சி. Which are the following statements are true about Indian National Congress? இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கீழ்கரும் கூற்றுகளில் எவை சரியானது? வைஸ்ராய் டுப்ரின் பிரபுவின் அமைதியின், இது எதுக்கு பிரபுலாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, பிரபுலாம் தூக்கி விடுங்க, டப்ரின் வெறும் டப்ரின். ஏஓயும் 1885 தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தா, கரெக்ட். இது ஐடியா மணி, நானே சொல்லியிருப்பேன், கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். இந்த ஐடியா மணி டுப்ரின் இந்த ஏஓயும் 2 பேர் சேர்ந்து ரூம் போட்டு ஐடியா யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள், கரெக்ட். WC பானர்ஜி தலைமையில் 9 தீர்மானங்கள் வந்து அங்க நிறைவேற்றப்படும். இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் G. சுப்பிரமணியர். இப்போ உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம், ரைட்டா. ஆனா 1 2 கரெக்ட், என்ன அப்படியே இருங்க. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 480 பேர், இது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 72 பேர், இது கன்ஃபார்ம், ரொம்ப ஃபேமஸ். 72 பேர். இப்போ 1 2 உங்களுக்கு கரெக்ட்னு தெரியுது, 3வது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். 4வது கன்ஃபார்ம் தப்பு, 4வது கன்ஃபார்ம் தப்பு. ஸோ அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் 3 3 தான் இருக்கு. 4 கன்ஃபார்ம் தப்புங்கிறப்ப இது போயிடும், இது போயிடும், இது போயிடும். 1 2 3 ஆப்ஷன் பி ஆன்சர். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆப்ஷன் பி அடிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 1 2 3 மட்டும் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த கேள்வியை பாருங்களேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தமிழில் காட்டுறேன் இருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986, ஓகே. என்ன நேஷனல் கமிஷன், மொட்டையா தேசிய ஆணையம். என்ன தேசிய ஆணையம்? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியா, என்ன? ஸோ ஏதோ ஒன்று, ஏன்னா இது கண்டிப்பாக தேசிய ஆணையம்னா ஒரு ஆண்டு தான் ஆன்சராக வரணும். ஏன்னா நேஷனல் கமிஷன் ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க போல, அதை வச்சு நம்ம 4 அடிக்கலாம். டிஎன்பிசி மாதிரியே மாறிடணும். அது தப்பா கேட்டுக்கலாம், தப்பாவே நம்மளும் யோசிக்கணும் போல. தேசிய மேல்முறையீடு அதிகார வரம்பு 45 நாட்கள் வரும் நினைக்கிறேன். மாநில மேல்முறையீடு 30 நாட்கள். இதோ வந்து என்ன மேல்முறையீட்டு அதிகார வரம்பு? கன்சியூமரோட மேல்முறையீட்டு அதிகார வரம்பா இல்ல அப்ளை ஜுரிஸ்டிக்ஷன்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்? அதான், அதுவும் தெளிவா இல்ல. இந்த क्वेश्चन கிரேஸ் மார்க் கொடுத்தானோ, ரைட்டா. சோ அப்படி எப்படி பார்த்தாலும் 1 4 ன்னு ஆரம்பிக்கிறது, 1 4 3 2 ஆப்ஷன் டி வேணா நீங்க ஆன்சரா கொடுக்கலாம், ரைட்டா. பொறுத்து வந்து பாப்போம். இது வரைக்கும் எத்தனை கேள்வி தப்பா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தப்பா இருக்கு, டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு, கேள்வி தப்பா இருக்குன்னு பாத்துங்க நீங்களே. அதெல்லாம் சைட்ல வந்து கிரேஸ்ன்னு போட்டு வாங்க. இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து வாரிசு சட்டம் 1956ங்க. என்ன 1900 கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சாலே வந்துடும். ஏன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குல்ல, அது வந்து 1955. ஏன்னா அந்த காலத்துல தான் உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு லாஜிக்கா யோசிச்சாலே ஆன்சர் வந்துடலாம். 1956 அரசியலமைப்பு உரிமை தீர்வு வந்து 32 16வது கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, கரெக்ட் தான். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, கரெக்ட் தான். தகவல் உரிமை சட்டம் வந்து 2005, 2000 இல்லை. ஸோ அப்போ 1 4 தப்பு, 2 3 கரெக்டு. தவறாகன்னு கேட்குறாங்க. ஸோ தவறுனா 1 4 இஸ் த ஆன்சர். 1 4னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் தவறு. 1 வந்து 1956, அது 2005, 1 4 தவறு. இந்த கொஸ்டினை பாருங்களேன், இதெல்லாம் யார் எடுத்தானே தெரியல. இவருங்க 2017-18 ரிப்போர்ட்ல 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இந்த 4 விஷயம் இருக்குல்ல, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், கார்டியாக் ஆக்சிடென்ட், பிரெக்னன்சி, பாய்சனிங் அண்ட் சூசைட் ரிலேட்டட், இந்த 4ல அந்த 2017-18 ரிப்போர்ட் படி 108 ஆம்புலன்ஸ் எதுக்கு அதிக முக்கியம், அதாவது எந்த கேஸ் அதிகமாக இருந்துச்சு டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கிறாங்க. அதாவது டிக்ரீசிங் அரேஞ்ச் தம் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரைட்டா. அதாவது கீழே பாருங்க, அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறனா அவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் மகப்பேறு தொடர்பான இருக்குல்ல, இதான் அதிகமாக வந்திருக்கும். ஸோ லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் சாலை போக்குவரத்து 3 1
3124 3124 வரலாம். ஸோ ஆப்ஷன் பி இது டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ரைட்டா? ஆனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து டிஎன்பிசியை வன்மையாக நாம கண்டிக்கிறோம். ரைட்டா? ஏன்னா 2024-25 கேட்டா ஓகே, 2017-18 அது 108 ஆம்புலன்ஸ் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க, எந்த கேஸ் அதிகமாக வந்துச்சு, அது என்ன வரிசை பார்த்தீங்கன்னா என்ன வரிசை அதுவும் கொடுக்கல. ரஞ்சமின் ஆர்டர்னா என்ன ஆர்டர், டிசைனிங்கா அசெண்டிங்கா? டிசைனிங் வச்சா 3124. இருந்தாலும் இந்த கொஸ்டின் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ரைட்டா? டிஎன்பிசி என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்கூல் புக்ல கூடிய டைரக்ட் கொஸ்டின். என்ன ட்ரைசம் வந்து 1979 நினைக்கிறேன். இதை ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. மன்ரேகா 2006 D3 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? தசல் ஆனர். ரைட்டா? D3 மன்ரேகா 2006 ஃபேமஸ் தானே. D3 ஆப்ஷன் ஏ பி தான் ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் வந்து ஒரு டேப்லெட் கலாம்ல எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபேமஸ். வைகுண்ட சுவாமிகளை பத்தி எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. முடிச்சூடும் பெருமாள் என்னும் முத்துக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அன்பு நெறியை சமய அடிப்படையாக காட்டினார். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். உகப்படிப்பு ஒத்து ஒழித்து நடத்தும் தொழுகையும் கூட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். 3 கரெக்ட். நாலாவது நீங்க தப்பா சரியான்னு பார்க்காதீங்க. 1 2 3 கரெக்ட்னு வந்துருச்சு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டா? ஏன்னா 1 2 3 அனைத்தும் இங்கே ஆன்சரே இல்லை. எப்படியும் 3 கரெக்ட்னு வந்துருச்சு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் சொன்னல, இந்த கேள்வியை பாருங்க. இது இங்கிலீஷ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும். He is known as the god of hair cutting. எது? முடிச்சூடும் பெருமாள். ஏன்னா இதை வந்து எப்படி மாத்திருக்காங்க பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல, காட் ஆஃப் ஹேர் கட்டிங். நீங்க ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி உங்கள்கிட்ட இருக்கு, கூகுள் இருக்கு. ரைட்டா? ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் தமிழ் டு இங்கிலீஷ்னு போடுங்க. இந்த முடிச்சூடும் பெருமாள் அந்த தமிழ் பாக்ஸில் போடுங்க. இங்கிலீஷ்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா கொரோனேஷன் ஏதாவது வார்த்தை வரும், முடிச்சூடும்னா கொரோனேஷன் அப்படின்னு வரும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு பாருங்க. இவங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன் பயன்படுத்தியிருந்தா இந்நேரம் இங்க காட் ஆஃப் ஹேர் கட்டிங் வந்திருக்காது. அப்ப இவங்க டிரான்ஸ்லேஷன் இவங்களே பண்ணியிருக்காங்க. அதாவது முடிச்சூடும் பெருமாள், பெருமாள்னா காடு, முடினா ஹேரு, சூடும்னா கட்டு, ஹேர் கட்டு காடு. என்னங்க இது? என்ன இது? எவ்வளவு பெரிய நபர் அந்த வைகுண்ட சுவாமிகள். ரைட்டா? நம்ம படிச்சிருப்போம். மிகப்பெரிய நபர். 1800கள் அந்த காலகட்டத்தில் இவரு ராமலிங்க அடிகளார் 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சு படிச்சிருப்போம். அதாவது ஜாதி எதிர்ப்பு மற்றும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்தவர் இந்த நபர். ரைட்டா? அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு அவமானபத்திரமே ஒரு கேள்வியை ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க. வாண்டடா பண்ண மாதிரி தான் தெரியுது. நீங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணாலே இப்படி வராது, கொரோனேஷன் வரும். அப்படி பார்த்தா கூட அதுவும் தப்புதான். முடிச்சூடும் பெருமாள்னு பேரு அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கணும், முடிச்சூடும் பெருமாள்னு இருக்கணும். நீங்க இதே கேள்வி முடிச்சூடும் பெருமாள்ங்கிற மாதிரி இதே முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி இதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. எடுத்து பாருங்க. நான் எந்த கொஸ்டின் ஏன்னு தெரியல எனக்கு, நான் சொல்றேன் பின்னாடி. ஆனா கேட்டிருப்பாங்க. இப்ப வாண்டடாவே ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஷ்ட்? சதி 1829. வில்லியம் பென்டிக்கு இவர் ராஜாராம் மோகன் ராய் கோரிக்கை வச்சிருப்பார். Which are the following statements are true about தில்லியாடி வலியம்மை? Parents of தில்லியாடி வலியம்மை belong to தில்லியாடி at மதுரை மாவட்டம் இல்ல மயிலாடுதுறை மாவட்டம். So first one தப்பு. தில்லியாடி வந்து மயிலாடுதுறையில் இருக்கு. தில்லியாடி வலியம்மை was born in South Africa, Johannesburg. கரெக்ட், படிச்சிருப்போம். தில்லியாடி வலியம்மை ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் சுதேசி மூவ்மெண்ட் வராது. ஏன்னா அங்க இருந்திருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சார்ந்த இயக்கங்கள், அங்க பிரிட்டிஷ் அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க தான் தில்லியாடி வலியம்மை. ரைட்டா? ஸோ அப்ப 2 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி 2 only is the answer. இதெல்லாம் மேத்ஸ். Which are the following statements are true? Force constant and surface tension have same unit and dimension. கரெக்ட் தான். டைமென்ஷனல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா mt⁻²ன்னு நினைக்கிறேன். எஸ், mt⁻², ரெண்டுக்குமே. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆஃப் சேம் டைமென்ஷன்ஸ் யூனிட். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ml²t⁻² வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ செகண்ட் ஒன்றும் கரெக்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆர் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். 3 தப்பு. ஏன்னா 1க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. 1 2 மட்டும் தான் கரெக்ட். ரைட்டா? 1 2 கரெக்ட்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சதீஷ் தவான் பேசுற இது ஈஸி. ஸ்ரீஹரிகோட்டா இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. சதீஷ் தவான் பேசுறதுனா ஸ்ரீஹரிகோட்டா, ஆப்ஷன் பி. இது பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ், இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருந்த ஒரே காங்கிரஸ் மாநாடு 1938 இருந்த ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுக்கப்புறம் திருப்பூரியில் நிற்பாரு. அப்புறம் உங்களுக்கு கதை தெரியும் நினைக்கிறேன். ஜெயிச்சிருவாரு. இருந்தாலும் காந்தி பட்டாபி சித்திரமாயா நினைக்கிறேன். ரைட்டா? என்ன இது அவமானமா இருக்கு காந்தி சொன்னா அவரே வந்துட்டு தனியா போய் ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பிரிட்டிஷ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹிட்லர்ட்ட போவாரு. கதைலாம் தெரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி செலக்ஷன் கமிஷனுக்கு எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 3% எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. 2% பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2% தான் அங்கங்க பார்த்துருப்பீங்க. 6% பார்த்துருப்பீங்க. 3% பார்த்துருக்க மாட்டீங்க.
அதனால இது கரெக்டா படிக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒன்றும் தப்பு. ரைட்டா? சரி, ரெண்டாவது பாருங்க, 25 தொகுதி அல்லது 2 ஸ்டேட்மெண்ட் இது வருது. சரியா? 2-3. ஸோ 2-3னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? 2-3 இஸ் த ஆன்சர். நீங்க படிச்சு பாருங்க, கரெக்டா வரும். ஆர்டிகல் 38 சட்டத்தின் முன் சமம். இல்லை, கிளியரா தெரியுதுல்ல? ஓகே. ஆர்டிகல் 38 சட்டத்தின் முன் சமம். ஆர்டிகல் 39 குழந்தை தொழிலாளர். ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து. இதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கணும். நீங்க பாருங்களேன், ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து நமக்கு தெரியும். C3 ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். ரைட்டா? ஆனா ஆர்டிகல் 38 சட்டத்தின் முன் சமம் சொல்லிட்டு எக்ஸாக்டா அம்பேத்கர் அப்படி எழுதல. 38 நீதின்னு எழுதியிருப்பாரு. இன்இக்வாலிட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மொரார்ஜி தேசாய் சேர்த்திருப்பாரு. அது மறைமுகமா ஓகே, ஆனா டைரக்டா அப்படி இல்ல. ஏன்னா இது ஆர்டிகல் 14. ரைட்டா? அப்ப பிரிவு 38 இதுன்னு சொல்லிட்டு யூஇக்கு தான் முடியும். பிரிவு 39 குழந்தை தொழிலாளர்னு சொல்லிட்டு டைரக்டா இல்ல, குழந்தையை காப்பாற்ற வேண்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனா குழந்தை தொழிலாளர் ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு எக்ஸாக்டா எழுதல. இருந்தாலும் அது குழந்தைன்னு சம்பந்தப்பட்டிருக்கனால, குழந்தைன்னு வார்த்தை இருக்கனால 39(2) அப்படின்னு வச்சுக்கலாம். பிரிவு 43 வேலைக்கு ஏற்ற ஊதியம். வேலைக்கு ஏற்ற ஊதியம் வேணா கரெக்டா இருக்கும். ரைட்டா? ஸோ 43, ஏன்னா 43 டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அந்த 3-4 மட்டும் தான் கரெக்ட். 1-2 கொஞ்சம் மறைமுகமா யோசிக்கணும். ஸோ 1 2 3 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பிரைமரி செக்டார் ஃபிஷிங் கரெக்டுங்க. செகண்டரி செக்டார் எஜுகேஷன், செகண்டரி செக்டார் இல்லைங்க, சர்வீஸ் டெர்ஷரி செக்டாருங்க. டெர்ஷரி செக்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வேணா வரணுங்க, ட்ரேட் அப்படி வராதுங்க. ஸோ 2-3 தப்புங்க. 1 கரெக்டுங்க. 1 கரெக்ட் வந்தால் 2 தான் கரெக்டா இருக்கு. அப்போ 1-4 கண்டிப்பா கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1-4 கரெக்ட். ரைட்டா? which are the aims of rise in agriculture productivity? அதாவது இவற்றில் எது வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்கும்? அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்துதல். கரெக்ட். வீரிய உயர் விளைச்சல் தரக்கூடிய நீர்ப்பாசன வசதிகளை பயன்படுத்துதல். கரெக்ட். இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல். ஆக்சுவலா 1-2 கன்ஃபார்ம் கரெக்ட். ரைட்டா? அதனால 3 உங்களுக்கு கரெக்ட் மாதிரியே தோணும். அதனால ஆப்ஷனை பாருங்க. 1 2 3 சொல்லிட்டு ஆப்ஷனே இல்ல. அப்ப 1-2 கரெக்ட்னா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, வில்லேர் உழவர் பகையொழினும் கொள்ளற்க, கொள்ளேர் உழவர் பகை, யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்கிறார் வள்ளுவர். அறிஞர்களுடன் பகை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. யோசனை வரும். ரைட்டா? பணக்காக உழவர்கள், அதிகாரிகள், அறிஞர்கள்னா அறிஞர்கள் தான் ஆன்சரா வரும்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அடுத்தது, திருப்பரந்தாள் காசிமிடம் வெளியிட்ட திருக்குறள் நூல் எது? திருக்குறள் உரை கொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இந்த குரூப்ல டூப், வளம், சிறப்பு, விளக்கம்லாம் கொஞ்சம் ஃபேமஸான வார்த்தை மாதிரி தெரியுது. இந்த கொத்துங்கிறது என்ன வித்தியாசமா இருக்கு? அப்ப ஆப்ஷன் சி ஆன்சர்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட கமாண்டர் யார்? படைத்தளபதி யார் அப்படின்னா பெரிய மருது. கரெக்ட். ராமநாதபுரம் அரசரின் மனைவி வேலுநாச்சியார். தப்பு. சிவகங்கை அரசரோட மனைவி. ஸோ 2 தப்பு. வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு 1796. ஸோ 3 தப்பு. வேலுநாச்சியாரின் தத்தெடுக்கப்பட்டவர் குயிலி. ஆக்சுவலா 2-3 தப்பு, 1 கரெக்ட். இப்ப குயிலி வராது, 4 தப்பு தான். அப்படி பாத்தீங்கன்னா 1 மட்டும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது தானே கேட்குறாங்க. கரெக்ட் பேர். ஆமா, 1 இஸ் த ஆன்சர். 1 மட்டும். மேத்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துங்க. Froth flotation is commonly used to concentrate sulfide ore. இதெல்லாம் ஃபேமஸுங்க, புக்லேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். Wolframite ore is concentrated by Froth flotation process. தப்பு. மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க, மின்காந்த பிரிவு முறைன்னு சொல்லுவாங்க. ஏ கரெக்ட், 6 தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஏ ட்ரூ, ஆர் ஃபால்ஸ். கொஞ்சம் சயின்ஸ்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மீடியம் டு டஃப் லெவல் வரைக்குமே ஓடுது. இது கொஞ்சம் ஈஸி. ரெட்டமலை சீனிவாசன் ஜிவிஎஸ் ஹரித சுரகம். ஏ 4 வந்தாலே 4 4 இருக்கா? சரி, ஓகே. நட்டேசனார் வந்து மெட்ராஸ் ஐக்கிய கழகம். பி 1 வச்சா 4 1 2 இருக்கா? சரி, ஓகே. சிங்கரவன் வந்து தொழிலாளன். C2 4 1 2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? எப்படிலாம் வச்சிருக்காங்க எல்லாமே 4 1 2 3. சிங்கரவன் வந்து தொழிலாளன். அயோத்திதாசன பண்டிதர் வந்து திராவிட மகாஜன சபை 1891 நீலகிரி மாநாட்டில் ஆரம்பிச்சிருப்பார்ல, அதான். 4 1 2 3 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அலைன் ஆக்டிவனியும். தப்பு. தேசிய காங்கிரஸ் கட்சி அலைன் ஆக்டிவனியும் இல்ல, அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சவர். தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து சரத் பவார் நினைக்கிறேன், 1990கள் ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. பவன் கல்யாண் வந்து லோக் ஜனசக்தி கட்சின்னு இல்ல, ஜனசேனா கட்சின்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ், ஜனசேனா கட்சி. பவன் கல்யாண் லோக் ஜனசக்தின்னு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, 4 தப்பு. எது கேட்குறாங்க? ரைட் கேட்குறாங்க. 1 4 தப்பு, 2 3 கரெக்ட். ஆப்ஷன் சி 1 4 தப்புன்னு கன்ஃபார்ம். அப்ப 2 3 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட், படிக்க கூட தேவையில்ல. 2 3 கரெக்ட். ரைட்டா? இன் இந்தியன் லெஜிஸ்லேஷன் லோக்சபா ஹஸ் மோர் ஃபினான்ஷியல் பவர்ஸ். கரெக்ட். மணி பில்லுக்கும் ஃபைனான்ஷியல் பில்லுக்கும் லோக்சபாக்கு தான் அதிகாரம் அதிகம்.
Because if the Rajya Sabha does not return the financial bill within 14 days to Lok Sabha, the bill is deemed to have been passed by both the houses. இதுவும் கரெக்ட், கூற்றுக்கு சரியான காரணம் தான். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சரு. ஆனால் எனக்கு என்னன்னா ஃபைனான்ஸ் பில்லுங்கிறப்ப ஆர்டிகல் 117 சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் பிராக்கெட் 1 பிராக்கெட் 2 சொல்லிட்டு ரெண்டு விதமான ஃபைனான்சியல் பில் இருக்கு. அதில் பிராக்கெட் 2 சொல்லக்கூடிய ரெண்டாவது ஃபைனான்சியல் பில்ல ராஜ்யசபா பவர் ஈக்குவல் அதிகம், லோக்சபாக்கு ராஜ்யசபா ஈக்குவல் பவர் இருக்கு. ரைட்டா? ரெண்டாவது பார்ட் 2ல. ஆனால் இங்கே அப்படி மொட்டையாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்ததா ஆனோம். ஏன்னா ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்மளே யூகிக்கணும் வாங்க. ஃபைனான்ஸ் பில்னா நீ அப்படிதான் யூகிக்கணும், பார்ட் 1 தான் நீ யூகிக்கணும், யூகிச்சு ஆன்சரை போடு, ஆன்சருக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேங்க வாங்க. நல்லா நம்மளை தப்பிச்சு வந்துட வேண்டியதான் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் மேக்னசைட் வந்து சேலம்ங்க, B3 ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ மேக்னசைட் சேலம் ஸ்கூல் புக்கில் இருக்கும், தமிழ்நாடு ஜாகிரபின்னு நினைக்கிறேன். 2023-24 அண்டைய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி குறுநிதித்துறையில் இந்தியாவின் இடமானது 2வது பெரிய நாடு. சி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2024 which state was the fastest growing with the GSDP growth? நாலுல எது வந்து நமக்கு நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, எப்பவுமே நம்ம ஸ்டேட் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. ஆப்ஷன் சி இனப்பற்று. சரி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இந்தியா ஃபாலோ லிபரலைசேஷன் ப்ராசஸ். இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிக்குது. ஆமா, 1991 இருந்து அப்படிதான் கடைபிடிக்குது. 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜி, ஆமா இதனால தான் அதை கடைபிடிக்குது. கூற்றுக்கு சரியான காரணம். ரைட்டா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஏ ரெண்டுமே கரெக்ட், கூற்றுக்கு சரியான காரணம். எப்போது ஒருவர் கருவூலத்தை கண்டறிய முடியும்? அலிப்பசியை தீர்க்கும் போது. குரூப்ல டூப்னு வந்தாலே சி ஆப்ஷன் வந்துடும். ரைட்டா? சி ஆப்ஷன் ஆன்சர். பெரியாரை பத்தி எது கரெக்ட்னு கேட்குறாங்க. பெரியார் சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமா, சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றப்ப அந்த நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பு அவர்கிட்ட கொடுப்பாங்க. ரைட்டா? அவ்வப்போது சித்ரபுத்தன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதினா. ஆமா, ஃபேமஸ், படிச்சது. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ருவல். தப்பு. குடியரசு, ரொம்ப ஈஸி. பெரியார் தன்னுடைய 93ஆம் வயதில் 1972 இயக்கி எழுதினார். தப்பு. 1973, 94 வயசு. அப்படியே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும், குறைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 1, 2 ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Muhammad Hassan destroyed the letters of the leaders of the revolutionary movement during the South Indian rebellion and committed suicide. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கணும். கூற்று சரி, காரணம் சரி, கூற்றுக்கு சரியாக காரணது. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ இதெல்லாம் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் மேத்ஸ் பார்ப்போம். விசார ஃபேலா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், இதெல்லாம் யோசிக்கணும். பாலிப்ளாடிக் கண்டிஷனல் ஆர்கனிசம் பொசஸ் மோர் தேன் வரும், லெஸ் தேன் வராது. ஸோ 1 தப்பு, மீது 2 கரெக்ட். ஸோ 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 2 and 3 கரெக்ட். நாத்திய சாஸ்திரா பாரதா. சரியா? நாத்திய அதாவது என்ன சொல்றது, நாத்திய சாஸ்திரானா பாரதா. ஸோ A2ன்னு வந்தாலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கானா. சங்கீத மகராந்தா அப்படிங்கிறது நாரதான் வரும். ரைட்டா? ஸோ B4, A2 B4னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் மங்கி பாத் 2025, இது ரொம்ப கொஞ்சம் டஃப் தான். ரைட்டா? ஏன்னா கரெக்டாக டேட்ஸ்லாம் கேட்குறாங்க. மோடி அவர் பேசியிருப்பாரு, ஆனால் கரெக்டான டேட் என்ன கேட்குறாங்க, ஜனவரி எப்பன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனவரி 19 இஸ் த ஆன்சர். நீங்கள் ரிபப்ளிக் டேன்னு யோசிப்பீங்க, ஆனால் ஜனவரி 19 பேசியிருக்காரு. ரைட்டா? நீங்கள் சண்டே எதுன்னு யோசிச்சாலே வந்துடும். சரி, ஓகே விடுங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது The புதுமை பெண் ஸ்கீம் இன் தமிழ்நாடு aims to promote higher education. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். The scheme is only available for girls in rural areas. அது என்ன ஒன்லி, இந்த மாதிரி நானே சொல்லிப்பேன். ஒன்லி மட்டும் எல்லாம் தான் கொஞ்சம் யோசிங்க, தப்பாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அர்பன் ஏரியாஸும் சேர்த்து தான். ஸோ ஏ கரெக்ட், ஆர் தப்பு. ஏ ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 73rd Amendment Act 1992 has added a new part 9 of the Constitution. 73வது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9 இந்திய அரசியலமைப்பு சேர்த்துள்ளது. கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட். ஆனால் இதுக்கான சரியான காரணம் இல்லை. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் ஏ உடைய சரியான விளக்கம் அல்ல என்பது சரி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஜான் ரால்ஸ்னாலே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸுங்க. ரைட்டா? நானே சொல்லியிருப்பேன், ஃபேமஸ் இது. ஸோ A2ன்னு வந்தாலே உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. ரைட்டா? இருந்தாலும் இதுக்கு வந்து ஆப்ஷன் டின்னு வச்சுக்கிட்டா கூட ஐரிஸ் யங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வருது. ஆனால் ஐரிஸ் யங் வந்து 3 சொல்லியிருப்பாரு. சரியா? இதுக்கும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் டிஎன்பிசி கேட்டிருக்கணும். ஏன்னா 1, 3 ரெண்டுமே ஐரிஸ் யங் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டின்னு அவங்க கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. அதான் ஆன்சர். ரைட்டா? The feature of 9th 5-year plan was the absence of zero deficit finance. The sources of money consisted from creation of money by the RBI. Positive statement answer. Money also became the base of credit creation. Positive statement answer. Money collected from the public. பப்ளிக் வந்து வாங்குறதுங்கிறது அது எப்படி லாஜிக்கா தப்பா? அதில் 3 தப்பு. ஸோ 3 தப்புன்னு வந்தாலே இந்த இது போயிடும். 1 only கரெக்ட், 1 2 கரெக்ட் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? 1 2 கரெக்ட் இஸ் த ஆன்சர். ஏன்னா சில இதெல்லாம் லாஜிக்கா யோசிச்சல வரும். சுவாமி விவேகானந்தா வாஸ் கண்டெம்டு பை ஆர்த்தடாக்ஸ் இந்துஸ்.
இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகள் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என விவேகானந்தர் கூறினார். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். தலைவரை பத்தி எப்பவும் பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. கரெக்ட். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தரின் சொற்பொழிவுகள், இதுவும் கரெக்ட். ரெண்டுமே தனித்தனியா கரெக்ட். ஆனா இதுக்கு சரியான காரணம் சொல்ல முடியாது. ரைட்டா? அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? சங்கரதாச சுவாமிகள், கால்டுவெல், படிகரசு புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3 and 4 கரெக்ட்டுங்க. கொஞ்சம் மீடியம் டு டஃப் லெவலுங்க. 3 and 4 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? இது மேத்ஸ் விட்டுருங்க. சிக்கன் பாக்ஸ் இஸ் ஹைலி கண்டேஜியஸ் இல்னஸ் காஸ்ட் பை பிரைமரி இன்ஃபெக்ஷன் வித் வெரிசிலா ஜாஸ்டர். சிக்கன் பாக்ஸ்னால வெரிசிலா ஜாஸ்டர். இது வந்து அந்த டேப்லெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க வைரஸ்ல. கரெக்ட் தான். சிக்கன் பாக்ஸ் இஸ் ஹைலி ஃபேட்டல். இஸ் இன்குபேஷன் பீரியட் வந்து 3 to 10 days இல்ல. சிம்டம்ஸ் வந்து 10 to 21 days. ரைட்டா? ஸோ ஏ கரெக்ட், ஆர் தப்பு. ஸோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அப்பர் தொடக்கத்தில் சமணராக இருந்தபோது தர்மசேனர் என்று பெயர் ஏற்பட்டார். ஆமா, தொடக்கத்தில் அப்பர் சமணராக இருந்தபோது தர்மசேனர் தான் அவர் பேரு. பின்னாடி சைவ மதத்துக்கு மாறுவார். சைதன்யார் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களில் உள்ள பிரிவினைகளை எதிர்த்தார். இல்ல, பிரிவினை எதிர்க்கல, ஆதரிக்கதா செஞ்சார். ரைட்டா? அதை இஸ்லாமிய மதம் மற்றும் இந்து மதத்தோட அந்த இதை ஆதரிச்சார். அந்த மதத்தை ஒற்றுமை ஆதரிச்சார். அக்பரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என அறியப்பட்டார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்னு வச்சுங்களேன். ஒன்னு மட்டும் சரி, இது ஆன்சர்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க 1, 3 சரியும் கூட கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஏ அல்லது சி கொடுக்கலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இவர் இருக்கார்ல, இந்த சூர்தாஸ் வந்து லிவ்ட் அட் த கோர்ட் ஆஃப் அக்பர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சூர்தாஸ் வந்து அக்பர் அவைக்கு வந்தாரு, வந்து அக்பர் முன்னாடி பாடினாரு. ஆனா அங்க அக்பர் கேட்டா நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அக்பர் என்ன சொன்னா, என்னை பத்தியே புகழ்ந்து பாடணும் நீங்கன்னாரு. ஆனா இவர் கிறிஸ்டியரோட பக்தன், கிறிஸ்டியனை பத்தி தான் புகழ்ந்து பாடுவார். இல்ல, எனக்கு அந்த விருப்பம், ஒரு ஆளை பத்தி, தனிப்பட்ட ஆளை பத்தி எல்லாம் விருப்பப்பட்டு நான் பாட மாட்டேன். கடவுளை தான் நான் இது பண்ணி பாடுவேன், ஒரு பக்தியோட பாடுவேன், பக்தி பாடல்கள் தான் பாடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா லிவ்ட் அட் த கோர்ட் ஆஃப் அக்பர்னா உள்ள வந்துட்டு போனார்ல. ஏன்னா இப்ப டிஎன்பிசி இப்படியும் யோசிக்கலாம், வந்துட்டு போனதே லிவ் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதனால and was known as the blind bag of Agra. ஆமா, ஒரு பார்வையற்ற நபர் தான். ரைட்டா? அதனால அது கரெக்ட் தான். அதனால வந்து இதுக்கு ஆன்சர் என்ன பொறுத்த வரைக்கும் 1 only தான் கரெக்ட்னு வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டிஎன்பிசியை நம்ப முடியாது. 1 and 3 இது ஏஓ சிஓ நோட் பண்ணி வச்சுங்க, பார்ப்போம் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம். இதெல்லாம் கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் ஏகப்பட்ட கேள்வி தப்புன்னு சொன்னால் அது ஒன்று. இது தைமபாத் வந்து மகாராஷ்டிரா, அலாம்கேப்பூர் உத்தரப்பிரதேஷ். உங்களுக்கே தெரியும் 3-1 வந்துருச்சு. ரைட்டா? 3-1 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. இதுக்கே கொடுத்தாலும். ரைட்டா? 3-1 ஆப்ஷனே இல்லை. தோலாவீரா வந்து குஜராத், ராக்கிகரி ஹரியானா. ரைட்டா? அப்ப 3-1-4-2 3-1-4-2 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல. ஸோ கிரேஸ் மார்க் கொடுத்தாலும். இருந்தாலும் இவங்க 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது ஆன்சர் கீழே கொடுப்பாங்க பாருங்களேன். இல்லைனா டவுட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஏதாவது கொடுப்பாங்க. ரைட்டா? ஆனால் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வரப்போகுது. ரைட்டா? 4th ஃபைனான்ஸ் கமிஷன் ராஜமன்னார் ஃபேமஸ். 1 கரெக்ட். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க, படிச்சிருங்க. 4th 1 கரெக்ட். 1 கரெக்ட்னா 2 ஆப்ஷன், இந்த 2ல ஏதோ ஒன்று ஆன்சர். 1-4 கரெக்ட், 1-2 கரெக்ட், 1-2 1-4. 12th ஃபைனான்ஸ் கமிஷன் ரங்கராஜன் 12th ஃபைனான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் ஒய்வி ரெட்டி, அதுக்கப்புறம் என்கே சிங், அப்புறம் அரவிந்த் பரகரியா. இப்ப 16வது நிதி ஆணையம். 12, 13, 14, 15, 16. 2, 13, 14, 15, 15ஆம் நிதி ஆணையம் நினைக்கிறேன். இப்போ வந்திருக்குது அரவிந்த் பரகரியா. ஸோ 1-4 கரெக்ட். ரைட்டா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Among the following, which one is the key demand of the Indian farmers during the 2024 protest? அதாவது இந்திய ஃபார்மர்ஸ் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரைவேடைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை தனியாமயமாக்குதல்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடுவாங்களா? யோசிச்சாலே தப்பு. ரைட்டா? இது இப்போ பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் சப்சிடிஸ், ஏன்னா மானியங்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு போராடுவாங்களா? தப்பு. இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அதுவும் வராது. எம்எஸ்பி, கண்டிப்பா எம்எஸ்பி தான். எப்பா இதுக்காக தான் போராட்டம் அப்பப்போ செஞ்சிருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ எம்எஸ்பி ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். குறைந்தபட்ச ஆதார விலை. யுனைடெட் நேஷன் யூஸ் த டேர்ம் சோஷியல் ஜஸ்டிஸ். இது கொஞ்சம் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு கேள்வி. ரைட்டா? இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஓரளவுக்கு படிச்சா உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 அந்த லெனினோட ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் லேபர் ஃபேமஸ் ஆச்சு. நம்ம இந்தியாவில் கூட ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் கட்சி அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஆக்சுவலாக இதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 1931 வரும், இந்த போப்போட அந்த குவாட்ராஜெசிமோ ஆனோ. ஆனால் இப்போ 2-3 வந்துடும். ஃபர்ஸ்ட் 2-3 வந்துடும். 2-3ல 2 ஆப்ஷன் இருக்கு. 1-4 4-1 டவுட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அடாப்டேஷன் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் சோஷியல் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, இது கரெக்டா யுனைடெட் நேஷன் ஐநா சபை 1969 அதை லான்ச் பண்ணாங்க. ஆனா யுனைடெட் நேஷன் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேரை 1960களோட பிற்பகுதியில் தான் பயன்படுத்துறாங்க. கரெக்டா எந்த டேட்டுன்னு தெரியல.
இருந்தாலும் இது ஒரு ஆன்சர் வந்து 2314 அப்படிங்கிறது இவங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஏஓ சிஓ இருக்கலாம். ஆனால் ஏ தான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து tax is a compulsory payment by the citizens of the government to meet the public expenditure. Correct. Fees are another important source for the government. Correct. 1-2 கரெக்ட்னால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா 1-2-3 கரெக்ட்ங்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உயிரின்று உடற்றும் பயிற்சி உலகில் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு யாருது? பசி நோய் வருத்தும். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கொஞ்சம் யோசிச்சு அடிக்கலாம். திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் குமரேச வெண்பா. இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் லெவல். குமரேச வெண்பா. Tamil Nadu has the honor of bringing the freedom struggle to the attention of the British people and the American people. Okay. Dr. Subramania Iyer, a retired judge and one of the founders of the INC, sought the support for the President of the United States on 24/6/1917 for the release of Annie Besant. இது அவர் அனுப்பியிருப்பாரு, பிரசிடென்ட் அனுப்பியிருப்பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மாண்டெகு கெல்ம்ஸ் ஒரு அறிக்கையே வந்திருக்கும். ஒரு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஸோ இதுக்கு கூற்று காரணம் சரிதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சரி. ரைட்டா? ஆனால் கூட்டுக்கு சரியான காரணம்ங்கிற மாதிரி தான் நம்ம அடிக்க முடியும். ரெண்டு சரிங்கிறப்ப ஆப்ஷன் கரெக்டாக ரெண்டு சரிங்கிற மாதிரி இல்லை. போத் ஏ ஆர் ஆர் ட்ரூ அப்படின்னு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எக்ஸ்பிளனேஷனா நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சராக இருக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது லோடிங்கா? ஆனோடு எலக்ட்ரானிக் கண்டக்டர், கேத்தோடு அயானிக் கண்டக்டர். கேத்தோடு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர் தான். எலக்ட்ரான்ஸ் அதுவும் ஆனோடு மாதிரி தான் கேத்தோடும். எலக்ட்ரான்ஸ் அதாவது ஆனோடு வந்து ஆக்சிடேஷன், கேத்தோடு ரிடக்ஷன் நடக்கக்கூடிய இடம். ஸோ யோசிச்சா வரும். ஆனால் தப்பாக கொடுத்துருக்காங்க. 2 தப்பு. எது தப்புன்னு கொடுத்துருக்காங்களா? 2 தப்பு அப்படின்னாலே C4D ஆன்சரு. எலக்ட்ரோலைட்டில் அயனிகள் இருக்கும். ஸோ அதனால் 3 வராது. 2, 4 தப்புன்னு வரும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அதனால கொஞ்சம் யோசிக்கணுங்க. அதெல்லாம் எங்கே வந்துச்சு? கீழே. அடுத்த கொஸ்டின். டெப்சா பாஸ் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் குல்லு அண்ட் ஸ்பித்தி. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்வி தான், மீடியம் டு டஃப். ஆனால் இந்த ஸ்பித்தின்னு கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்பித்தியில் தான் அந்த லதாக் அந்த பெரிய டனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, உயரமானது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமாச்சல் பிரதேஷ் வரும். ரைட்டா? இமாச்சல் பிரதேஷ் ஆன்சர். கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ஓரளவுக்கு யோசிக்கணும். இந்தியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சோ மெனி டிவிஷன்ஸ். இந்தியா என்பது புவியியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் என பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுள்ளது. கரெக்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். இருப்பினும் இந்தியர்கள் பொதுவான பிரச்சனைகளில் ஒற்றுமையுடன் சேர்கின்றனர். இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படுகிறது. ஸோ பக்கா ஸ்டேட்மெண்ட். கூட்டுக்கு சரியான காரணம். ரைட்? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பாபர் லாஸ்ட் his kingdom and roaming like a nomad in Central Asia. Correct. He captured Samarkand, the capital of Taimur, twice. Correct. 1504 he captured Kabul and he ruled as a king of nearly 30 years. Actually 1530 இறந்துருவாரு. இது தப்புன்னு வச்சுட்டா கூட 1 to 4 ஆப்ஷன் இல்லை. ஆனால் ஏன்னா இவர் 1530 இறந்துருவாரு. 26 வருஷம் தான் வருது. ஆனால் 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நியர்லிங்கிறாங்க, தோராயமாக சொல்கிறாங்க. 26, 30 தோராயமாக வச்சுக்கலாம் போல. நான் 4 வருஷத்தே தோராயமாங்கிறாங்க பாருங்க. ஸோ அப்படி கரெக்டுன்னு வச்சுக்கிறோம். இது கரெக்ட். 1556 பேட்டில் ஆஃப் பானிபட், பாபர் டிஃபீட்டட் இப்ராஹிம் லோடி. இதுவும் கரெக்ட். எல்லாமே கரெக்ட். ஆனால் ஆப்ஷனில் எல்லாமே கரெக்டுன்னு இல்லை. இதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்தாலும். ரைட்டா? எத்தனை கேள்வி நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு, கேள்வி தப்பு, கொஸ்டின் தப்புன்ட்டு. இதுக்கும் TNPSC கிரேஸ் மார்க் கொடுத்தாலும். அடுத்து லோவரிங் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 to 18. அதாவது 21 to 18 வாக்களிக்கும் இதை குறைப்பு வந்து 1988 2 வரும். A2ன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குல்ல, சி, இது வந்து 1985 C1. ஸோ C1 A2. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சருங்க. ரைட்டா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் வேர்ல்டு. கரெக்ட். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 22 parts and 3 இது கரெக்ட். கூட்டுக்கு சரியான காரணம். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அங்கங்கே லோட் ஆகுது. இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ரைட்டா? ஓகே. சோஷியல் ஜஸ்டிஸ் எனேபிள்ஸ் த கோர்ட் டு அப்லோட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிமூவ் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு. கரெக்ட். உழைக்கும் மக்களுக்கு பண்பான வாழ்க்கை தரத்தை வழங்குகிறது. கரெக்ட். சட்டமேற்றும் அதிகாரத்தை பகிர்ந்து ஒப்படை. தப்பு. சமூகத்தின் 1, 2, 4 ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சரியா? கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். The essence of a budget is the balancing of revenue and expenditure. Correct. Positive statement. Budget is a means of policy implementation. Correct. ரெண்டுமே கரெக்ட். Both A and B are true. Option B is the answer. பெரிய ஈவே ராமசாமி ஆல்சோ டூ அவுட் சைட் தமிழ்நாடு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். தலைவரை பற்றி 1944 1959 ரைஸ் ஸ்லோகன்ஸ் ஆஃப் அபலிஷன் ஆஃப் கேஷ் இன் பாம்பே அண்ட் டெல்லி எப்படின்னு கட்டதாக இருக்கும். தலைவரை பற்றி கூட்டுக்கு சரியான காரணம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது மேத்ஸ். இது மேத்ஸ் முடிஞ்சுல. எல்லாமே மேத்ஸா?
200வது கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். டாஷ் hoisted the national flag at the top of Fort St. George in 1932. 1932 ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னா பாஷ்யம், ஆர்யா என்கிற பாஷ்யம். ரைட்டா? ஸோ எஸ் ஒரு ஜிஎஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். தமிழ் மேத்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. ரைட்டா? தமிழ் கீழே வந்துடும். ரைட்டா? ஸோ இதோட வந்து சப்போஸ் தமிழ் மட்டும் கீழே இருக்கு, மேத்ஸ் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேத்ஸ் வந்துடும். ரைட்டா? இன்னைக்கும் நாளைக்கு காலையில் வந்துடும். ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஜிஎஸ் முடிச்சாச்சு. தமிழை பார்த்துங்க. மேத்ஸ் கீழே இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க இருக்கும். ரைட்டா? இல்லை நாளைக்கு காலையில் பாருங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் டிப்ளமோக்கான எக்ஸாம் ஆகஸ்ட் 31 எக்ஸாமுக்கான ஜிஎஸ் ஆன்சர் கீஸை பார்த்தாச்சு. தமிழும் நீங்கள் செக் பண்ணுங்க, மேத்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் எழுதிருப்பீங்க. கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி கேள்விகள் வரைக்கும் பார்த்தெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேள்விகள் ஈஸி, கொஞ்சம் கேள்விகள் மீடியம், கொஞ்சம் கேள்விகள் கஷ்டம் தான். ரைட்டா? ஒரு மீடியம் லெவல் எக்ஸாம் தான் சொல்லலாம், மீடியம் டு டஃப் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன்னா சில அவுட் சோர்ஸ் வெளில எங்கேயோ போயிட்டாங்க. மேத்ஸ் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்து டஃப் லெவல் வரைக்கும் தான் ஓடுது. ஓரளவுக்கு மேத்ஸ் மீடியம் லெவல் தான். ரைட்டா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.